ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், மல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நூக்கல், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், முள்ளங்கி இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அதை இறக்குனீங்கன்னா இப்போ சாம்பார் ரெடி. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றுனீங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. எப்படி